அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பானக்கங்கள். இனி நம்ம அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான ஒரு 25 நாட்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள நீதி மறு ஆய்வின் அடிப்படை எது? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள நீதி மறு ஆய்வின் அடிப்படை எது? இது சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை. அடுத்த வினா, அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என கருதப்படுகிறது எது? அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என கருதப்படுகிறது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, உச்ச நீதிமன்றம். அடுத்த வினா, அடிப்படை உரிமைகளுக்கு இடையூறு ஏற்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுக வழி செய்யும் அரசமைப்பு பரிகார உரிமை கூறும் உறுப்பு எது? ஒரு முக்கியமான வினா. அடிப்படை உரிமைகளுக்கு இடையூறு ஏற்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுக வழி செய்யும் அரசமைப்பு பரிகார உரிமை கூறும் உறுப்பு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, 32. அடுத்த வினா, பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது? பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 73வது சட்ட திருத்தம். பஞ்சாயத்து ராஜுக்கு அரசமைப்பு ரீதியாக அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் 73வது சட்ட திருத்தம். அஞ்சாவது வினா, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை 1992. இதில் ஆப்ஷன் எதுவும் இல்லை, 1992. அடுத்த வினா, குடியரசுத் தலைவரை நீக்க நடவடிக்கைகளை கொண்டு வருவது எது? கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவரை நீக்க நடவடிக்கைகளை கொண்டு வருவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, நாடாளுமன்றத்தில் ஈரவைகளில் ஏதாவது ஒன்றில் கொண்டு வரணும். அடுத்த வினா, உள்ளாட்சி அரசு நிர்வாகங்களின் நிதி விவகாரங்களை எந்த அமைப்பு நிர்வகிக்கிறது? உள்ளாட்சி அரசு நிர்வாகங்களின் நிதி விவகாரங்களை எந்த அமைப்பு நிர்வகிக்கிறது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, மாநில நிதி ஆணையம். அடுத்த வினா, தொங்கு பாராளுமன்றம் என்றால் என்ன? தொங்கு பாராளுமன்றம் என்றால் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை. தொங்கு பாராளுமன்றம்னா எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை. அடுத்த வினா, இந்திய வரலாற்றில் முதலாக தொங்கு பாராளுமன்றம் எப்பொழுது ஏற்பட்டது? இந்திய வரலாற்றில் முதலாக தொங்கு பாராளுமன்றம் எப்பொழுது ஏற்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, 1989. 10வது வினா, நகர்ப்புற உள்ளாட்சி அரசுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது? நகர்ப்புற உள்ளாட்சி அரசுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 74வது சட்ட திருத்தம். அடுத்த வினா, 11வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுகிறது? 11வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்கள் குறித்து. 11வது அட்டவணை பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்கள் குறித்து குறிப்பிடுகிறது. 12வது வினா, இந்திய அரசியல் அமைப்பு விதி 263 எதை பற்றியது? இந்திய அரசியலமைப்பு விதி 263 எதை பற்றியது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மாநிலங்களுக்கு இடையிலான குழுமம். அடுத்த வினா, லோக்சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? ஒரு முக்கியமான வினா. லோக்சபாவில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் டி, 543. 14வது வினா, சிறிய அரசமைப்பு சட்டம் என்று அழைக்கப்படுவது எது? சிறிய அரசமைப்பு சட்டம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 42வது சட்ட திருத்தம். 15வது வினா, தமிழகத்தில் சட்டமேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? தமிழகத்தில் சட்டமேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் சி, 1986. அடுத்த வினா, மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் பி, 1992. 17வது வினா, மத்திய அரசாங்கம் எந்த பட்டியலில் தனிப்பட்ட அதிகாரத்தை செலுத்துகிறது? மத்திய அரசாங்கம் எந்த பட்டியலில் தனிப்பட்ட அதிகாரத்தை செலுத்துகிறது? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் பி, மத்திய பட்டியலில் தனிப்பட்ட அதிகாரத்தை செலுத்துகிறது. 18வது வினா, மக்களவை கலைக்க பரிந்துரை செய்வது யார்? மக்களவை கலைக்க பரிந்துரை செய்பவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். அடுத்த வினா, மக்களவையின் பாதுகாவலன் யார்?
மக்களவையோட பாதுகாவலன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சபாநாயகர். 20வது வினா அடிப்படை கடமைகள் அரசமைப்பில் சேர்க்கப்பட்ட வருடம் எது? அடிப்படை கடமைகள் அரசமைப்பில் சேர்க்கப்பட்ட வருடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1976. எந்த சட்டப்படினா 42வது சட்டத்தின்படி. அடுத்த வினா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி எது? மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பல்வேந்திரா மேத்தா கமிட்டி. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1957. அடுத்த வினா திட்டக்குழுவின் தலைவர் யார்? திட்டக்குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிரதமர். திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். 23வது வினா அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல். அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 24வது வினா மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைவரை நியமிப்பவர் யார்? மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைவரை நியமிப்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். கடைசி வினா அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரசியல் அறிவியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பிலேருந்து முக்கியமான ஒரு 25 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.